நீங்கள் எண்ட் ஆஃப் த செஷன் வந்து உங்களுக்கு வந்து இதை மாதிரி இதெல்லாம் பில்டு பண்ணலாம் பிளாக் செயின் மேலே அப்படிங்கிறத வந்து நான் கம்யூனிகேட் பண்ணுறேன். தட்ஸ் மை செஷன். அண்ட் நீங்கள் ஆல்சோ யூ வில் கெட் கிளாரிட்டி ஆன் வாட் இஸ் பிளாக் செயின். அதுவுமே நான் வந்து டச் அப் பண்ணேன். ஸோ மை நேம் இஸ் வில்சன். நான் பெங்களூரில் வந்து பிளாக் சர்வே அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து ஒரு லாஸ்ட் 18 months ரன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ட்விட்டர் இருக்குது, என்னோட இமெயில் ஐடியும் இருக்குது. ஐ வில் ஷேர் த ப்ரெசன்டேஷன் வித் யூ அட் த எண்ட் ஆஃப் திஸ் டாக். ஸோ இன்னைக்கு அஜெண்டா வந்து பிஃபோர் கெட்டிங் இன் டு பிளாக் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பிளாக் செயின். பிளாக் செயின்னா என்னது, இது எதனால வந்து எல்லாரும் பேசுகிறாங்க, அது உண்மையிலேயே நம்மளுக்கு தேவையா, அது வந்து ஏதாவது பலன் இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முடிச்ச பிறகு தென் வி கேன் மூவ் ஆன் டு அண்டர்ஸ்டாண்டிங் எதை மாதிரி அப்ளிகேஷன்ஸ் அதில் பில்டு பண்ணலாம், எவ்வளோ அதில் பில்டு பண்ணால் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து லெட்ஸ் லுக் அட் த கரண்ட் ஏரா. இன்னைக்கு வந்து எப்படி இருக்குன்னா, இன்னைக்கு கரண்ட் ஏரா வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கும் டிஜிட்டல் வேர்ல்டுக்கும் ஒரு there is no difference. Both worlds have converged ன்னு சொல்றோம். Post COVID it is going to be even more into the digital world. So I think எப்படி நம்ம காலையில எந்திரிக்கிறோமோ, எந்திரிச்சு ஒரு எந்த டேயை க்ளோஸ் பண்றோமோ, without the digital world or without tuning into the digital world, it is impossible to carry out activities. So that is happening. ஏன்னா வந்து அந்த there is ஒரு வெரி ஃபைன் லைன் தான் இருக்கு இன்னைக்கு. பட் அது வந்து எல்லாருமே உணர்றோம். It's beautiful. Even times like this we are able to communicate, we are able to still carry forward with the work which is possible. ஸோ வந்து ஆனால் இந்த டிஜிட்டல் வேர்ல்டில் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கா? நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருந்து நம்ம வந்து ஒரு அவதாராக நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்குள்ளே போயிருக்கோம். நிறையா இது யூஸ் பண்ணுறோம், நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் யூஸ் பண்ணுறோம், பிஸ்னஸ் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். பட் ஆனால் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கா டிஜிட்டல் வேர்ல்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ ஃபிசிக்கல் வேர்ல்டில் இருக்கிற லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் மிஸ்ஸிங் தேர். பி இட் ஆக்சஸாக இருக்கலாம், அவங்களோட செக்யூரிட்டி இஷ்யூஸாக இருக்கலாம், அவங்களோட ப்ரைவசி இஷ்யூஸாக இருக்கலாம், ஆர் குட் பி சென்ட்ரலைசேஷனாக இருக்கலாம், இல்லாட்டி சர்வைலன்ஸோ ஓனர்ஷிப்போ எதுவுமே வந்து இன்னைக்கு வந்து பெர்ஃபெக்டாக இல்லை. தெர் ஆர் பிளென்டி ஆஃப் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ அதை பற்றி ஐ வாண்டட் டு டச் அப் ஆன். ஸோ நீங்கள் இந்த எரால நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்கன்னா, ஒரு டிஜிட்டல் வேர்ல்டில் அது ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கும், கரெக்டுங்களா? இப்போ எப்படி வந்து ஒரு ஃபிசிக்கல் வேர்ல்டுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து ஹவ் வி ஆர் ஆங்கர்ட், நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் வி ஆர் ஆங்கர்ட் ஆன் த எர்த், லைக் ஆன் த கிரவுண்ட், கரெக்டுங்களா? ஸோ அதே மாதிரி டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்து we are anchoring upon some networks, கரெக்ட்டுங்களா? அதான் வந்து இன்டர்நெட்னு சொல்றோம். we are all anchored on networks, correct? So அந்த பெட், ஒரு டிஜிட்டல் வேர்ல்டுக்கு பெட் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் primarily the networksனு சொல்லும்போது it is primarily the telephone network or the communication network அப்படின்னு சொல்றோம்ல. So I think internet is primarily it is running on the backbone வந்து பாத்தீங்கன்னா it's all the telephone network. So that is the first one. That is the bed. அதுக்கு மேல வந்து என்ன இருக்குன்னா lot of devices இருக்கு, communication devices இருக்கு. அது எல்லாமே இப்போ நம்ம இப்போ யூஸ் பண்ற கம்ப்யூட்டரா இருக்கலாம், உங்களோட மொபைல் டிவைசஸா இருக்கலாம், எல்லாமே வந்து devices which is actually running on top of that network. Then அதுக்கு மேல தான் வந்து ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வருது. ஸோ ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் குட் பி எனிதிங். ஸோ குட் பி யுவர் லொகேஷன் சர்வீஸாக இருக்கலாம், குட் பி யுவர் சோஷியல் நெட்வொர்க்ஸாக இருக்கலாம், or the communication tools what we are using right now. So like something like telephony, like the video conferencing apps like Zoom, multiple எல்லா வாக்ஸ் ஆஃப் லைஃப்க்குமே அந்த ஃபிசிக்கல் வேர்ல்டில் தேவைப்பட்ட சர்வீசஸ் எல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுலையும் பில்டு பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே பில்டு பண்றாங்க. அதுதான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்து எல்லாரும் ஒரு ஆஃபரிங் கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து we are tuning into the digital world எல்லாம். அண்ட் ஆல்சோ தென் அதில் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறோம், கரெக்டுங்களா? ஸோ இப்போ வந்து ஜூம்னா நம்மளுக்கு நீங்கள் ஜூமில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, இல்லை ஒரு சைன்இன் பண்ணுவீங்க. சோஷியல் நெட்வொர்க்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கும்.
அப்படி வந்து நம்ம வந்து ஐடென்டிட்டி, நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து we are creating on the digital world. ஓகேங்களா? ஆனா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்ட். ஸோ நான் இந்த வார்த்தையை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து சென்ட்ரலைஸ்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ யார் இதெல்லாம் ஓன் பண்றா? நீங்க டெலிஃபோன் நெட்வொர்க்ஸா இருக்கட்டும், உங்க டிவைசஸா இருக்கட்டும், ஆர் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் which is getting built on top of the internet, which is running on the internet, nothing is owned by the people. ஒரு ஓனர்ஷிப் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். ஆர் இருந்ததே கிடையாது. இப்போ டெலிஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து எல்லாமே பிக் த்ரீன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லாம் யூஸ்வலி there will be the big three. ஸோ இப்போ டெலிஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளோபல்லே பார்த்தீங்கன்னா there are very few telecom providers தான் ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் கெட்டிங் சென்ட்ரலைஸ்ட் a lot. முந்தி வந்து ஸ்மால் இருந்துச்சு, பட் இட் இஸ் ஆல் கான், ரைட்? டெலிஃபோன் இஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். த நெட்வொர்க், த ஃபவுண்டேஷனே பயங்கரமாக சென்ட்ரலைஸ்டாக இருக்கு. அகெயின் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் எடுத்தாலுமே சென்ட்ரலைஸ்ட். இப்போ சென்ட்ரலைசேஷனில் என்ன மாதிரி ப்ராப்ளம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட் பி உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஆக்சஸே உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கலாம். ஆக்சஸே கொடுக்காம கூடயும் பண்ணலாம். ஸோ வந்து இப்போ ஹியூமன் ரைட்ஸில் பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் டிஜிட்டல் ரைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சஸ் டு இன்டர்நெட் இஸ் அ டிஜிட்டல் ரைட் இன்னைக்கு. ஆனால் எத்தனையோ கண்ட்ரீஸ்லேயோ எத்தனையோ ஸ்டேட்ஸ்லையோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரீஸ் லைக் ஈரான்ல வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு ஆக்சஸே கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்து இந்த டைமில், கோவிட் டைமில், ஆக்சஸ் டு இன்டர்நெட் இஸ் அ மஸ்ட் திங், ரைட்டுங்களா? ஸோ ஒரு டிஜிட்டல் ரைட்டே போயிருக்கு. அது வந்து இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் அ ஹியூமன் ரைட் அப்படிங்கிறது தான் பேசப்படுது. ஸோ ஏன் இது நடக்குது? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரலைசேஷன். ஒரு டெலிகாம் ப்ரொவைடர் வந்து நினைச்சாங்கன்னா கொடுக்கக்கூடாது, ஒரு ஸ்டேட் ஆர் த கவர்மெண்ட் வந்து சொல்றாங்கன்னா they will stop it. I think that's happened even in India. I think the longest shutdown of internet is happening in Jammu and Kashmir. They are without internet for about 250 days. இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ்.in அப்படின்னு சொல்லி போனீங்கன்னா அதை பற்றி நிறைய பேசுவாங்க. ஈவன் நம்ம இந்தியாவிலையுமே வந்து தமிழ்நாட்டிலையுமே ஒவ்வொரு தடவையுமே வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும்போதோ இல்லாட்டி ஏதோ ஒரு போராட்டம் நடக்கும் போதோ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து எதை தான் ஷட் டவுன் பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்டை தான் ஷட் டவுன் பண்ணுறாங்க. குட் பி தூத்துக்குடி இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லாட்டி எனி இஷ்யூஸ் விச் இஸ் ஹேப்பனிங். இட்ஸ் ஆல் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் த சென்ட்ரலைஸ். எவ்ரி திங் இஸ் சென்ட்ரலைஸ். அது வந்து ஒரு நெட்வொர்க் லெவலில் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்ட். நம்மளுக்குன்னு ஒரு ஓனர்ஷிப்புங்கிறதே கிடையாது. நம்ம நாளைக்கு இன்னைக்கு வந்து நம்மளோட இதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா they can open and see. anyone can see. யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா பார்க்கலாம். ஸோ அது வந்து இட்ஸ் ஆல் பாசிபிலிட்டி பிகாஸ் தட் அந்த சென்ட்ரலைசேஷன் ஆஃப் த சர்வீசஸ் விச் இஸ் தேர் இன் எவ்ரி லேயர். இது இன்டர்நெட் வந்து ஒரு ஸ்டாக் மாதிரி, கீழே இருந்து மேலே வரைக்கும் ஒரு ஸ்டாக் மாதிரி. அந்த ஒவ்வொரு ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா ஹைலி சென்ட்ரலைஸ்ட். யாராவது ஒரு பிளேயர்ஸ் தான் வந்து தே ஆர் மோனோபலைசிங் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ வந்து டெக்னாலஜி அந்த சாஃப்ட்வேர் லேயர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த பிக் த்ரீ எப்படி வந்து ஒரு பேங்க்ஸ் வந்து ஒரு ஃபினான்ஸ்ல வந்து டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்லி யூஎஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்களோ, அதே மாதிரி இன்னைக்கு வந்து இன்டர்நெட்ல வந்து டூ பிக் டு ஃபெயில் அப்படின்னு சொல்றதுக்கு சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்கு. லைக் குட் பி கூகுள், ஃபேஸ்புக், அமேசான். தேர் ஆல் டூ பிக் டு ஃபெயில். அதான் அவங்க வந்து தே கான்ட் ஃபெயில். ஸோ அதே மாதிரி ஒரு சென்ட்ரலைசேஷன் வந்து இஸ் தேர். ஐ திங்க் ஒன்லி ஃபியூ கம்பெனிஸ் ஆர் தேர். ஓகேங்களா? அப்போ வந்து நீங்க பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஓன் பண்றோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் வி டோன்ட் ஓன் எனிதிங். இப்போ நீங்க வந்து ஒரு 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 ஐடென்டிட்டி நீங்க ஆன்லைன்ல பில்ட் பண்றீங்க. குட் பி ஆன் யூடியூபோ இல்லாட்டி நீங்க ஒரு இ-காமர்ஸே வச்சுக்கோங்களேன். நீங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க, நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் பில்ட் பண்றீங்கன்னா நாளைக்கு வந்து என்னன்னாலும் நடக்கலாம். ஏன்னா இட்ஸ் பிகாஸ் இட்ஸ் சென்ட்ரலைஸ்ட். என்ன நடக்கலாம்னா தே கேன் டேக் யூ டவுன். மேபி நீங்க ஒரு வெப்சைட் ஹோஸ்ட் பண்றீங்கன்னா தே கேன் சே we will not host your website or we will not make the people to access your website. அந்த அளவுக்கு ஒரு சென்ட்ரலைசேஷன் இருக்கு உங்க ஹோஸ்டிங்ல இருந்து, இல்லாட்டி நீங்க ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ் ஆஃபர் பண்றதுல இருந்து, இல்லாட்டி ஒரு கன்சியூமர் வந்து ஒரு அக்கௌண்ட் வைக்கிறதுல இருந்து, குட் பி ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்டா இருக்கலாம், குட் பி எனி சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் ஆர் எனி ஒரு டிஜிட்டல் ஐடென்டிட்டி ஆன் சம் சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்னு வச்சுக்கோங்க. அதுலேயுமே நீங்களோட பார்த்தீங்கன்னா there is completely zero ownership in that, or we don't actually own anything. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா
there is no rights actually. இதுமே ஒரு digital rights அப்படின்னு சொல்லுவாங்க. owning your identity and owning your data நீங்க தான் ஓன் பண்ணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து இல்லை இன்னைக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் ஆன் த கரண்ட் ஏரா. ஓகேங்களா? அப்போ இதை வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ லெட்ஸ் லுக் அட் வாட் இஸ் த சொல்யூஷன். ஸோ இப்போ இதை சால்வ் பண்றதுக்கு வந்து கேன் பிளாக் செயின் பி த சொல்யூஷனா அப்படிங்கிறத வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காக எடுத்துட்டு, ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு பிளாக் செயின். கொஞ்சம் பேசிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தென் வி கேன் மூவ் ஆன் டு த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பிளாக் செயினில் வந்து வாண்ட் டு டச் அப் ஆன் இந்த ஒரு வேவ் எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா, அரௌண்ட் 2009 வந்து ஆஃப்டர் த எக்கனாமிக் கிரைசிஸ், த ஃபினான்ஷியல் கிரைசிஸ் விச் ஹேப்பன்ட் இன் த யூஎஸ், பிட்காயின் அப்படிங்கிற ஒரு ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் ஆர் ஒரு கரன்சி, டிஜிட்டல் கரன்சி வந்து கிரியேட் பண்ணாங்க. இட்ஸ் கிரியேட்டட் பை அன் அனானிமஸ் குரூப். யாருன்னு தெரியாது, சதோஷி நக்கமோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருன்னே தெரியாது. ஒருத்தர் வந்து ஒரு 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 டிஜிட்டல் கரன்சியை வந்து கிரியேட் பண்றாரு. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு இன்டர்நெட் மேலே தான் ஒர்க் ஆகுது. ஆனால் யாருமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. இட்ஸ் பியூர்லி கோடு வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு பார்ட்டி வந்து ரன் பண்ணாம டீசென்ட்ரலைஸ்டா எல்லாருமே சேர்ந்து, மக்களா எல்லாரும் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி இட் வில் ரன் ஆன் இட். ஸோ வந்து இட்ஸ் லைக் எல்லாருமே ஒரு அந்த சாஃப்ட்வேர் காப்பி வச்சிருப்பாங்க. பட் ஆனால் ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர், இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர், அந்த வேல்யூ டிரான்ஸ்ஃபர் அது எல்லாமே வந்து டீசென்ட்ரலைஸ்டா இருக்கும். பட் ஆனால் கோட்ல எழுதியிருப்பாங்க எப்படின்னா, இட் ஷுட் பி ட்ரஸ்டபிள், இட் ஷுட் பி டீசென்ட்ரலைஸ்டு. நீங்க வந்து உங்களோட டேட்டாவை நீங்க ஓன் பண்ணுவீங்க, உங்களோட ஐடென்டிட்டியை நீங்க ஓன் பண்ணுவீங்க. அந்த இது எல்லாமே அந்த பிரின்சிபல்ஸ் வந்து வாட் எவர் இஸ் நாட் தேர் ஆன் த சென்ட்ரலைஸ்ட் வேர்ல்ட் ஹாஸ் பீன் சால்வ்ட் ஆன் த பிட்காயின். ஆனால் அவங்களோட அப்ளிகேஷன் வந்து என்னதுன்னா இட்ஸ் டிஜிட்டல் கரன்சி. அவங்க எடுத்த அப்ளிகேஷன் வந்து என்னதுன்னா டிஜிட்டல் கரன்சி அண்ட் தட் இஸ் பிட்காயின். அந்த ஆர்கிடெக்சருக்கு பேரு தான் வந்து பிளாக் செயின். அந்த ஒரு அண்டர்லைங் ஆர்கிடெக்சர் பிட்காயின் இஸ் நாட் அ பிளாக் செயின், இட் இஸ் அ பிளாக் செயின் சொல்லுவாங்க. பட் ஆனால் அது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் பிளாக் செயின். அந்த அண்டர்லைங் ஆர்கிடெக்சர் எப்படி அதை கிரியேட் பண்ணாங்க, எப்படி வந்து ஒரு யாருமே ஓன் பண்ணாம ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஒரு ப்ரொவைடர் வந்து ஒரு டெக்னாலஜி ப்ரொவைடர் வந்து பண்ணாம அதுவாகவே எப்படி வந்து ரன் ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு, எப்படி ரன் ஆகுது, எதனால அது செக்யூரா இருக்கு, எதனால அது ஒரு ட்ரஸ்டபிள் காயினா இருக்கு, ஒரு டிஜிட்டல் கரன்சியா இருக்கு, எதனால எல்லாரும் அதை யூஸ் பண்றாங்க, அது எல்லா பிரின்சிபல்ஸ் ஆஃப் ட்ரூ ஓனர்ஷிப் அது வந்து அந்த பிட்காயின்ல வந்து சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஜஸ்ட் பியூர்லி ஃபார் த டிஜிட்டல் கரன்சிங்கிற யூஸ் கேஸ்க்காக சால்வ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஆர்கிடெக்சரை எடுத்து எல்லாரும் ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சு என்ன பார்த்தாங்கன்னா, இட்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்கிடெக்சர். இப்போ பார்த்தீங்கன்னா யூஸ்வலி வந்து இந்த நெட்வொர்க்கிங் ஸ்டாக், டிசிபி/ஐபி ப்ரோட்டோகால் ஸ்டாக் இல்லாட்டி நீங்கள் நெட்வொர்க்கிங் ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் லேயர் நான் சொன்னது வந்து அந்த நெட்வொர்க்ஸ், அதுக்கப்புறம் வந்து தேர் வில் பி நெட்வொர்க் லேயர், இப்போ இன்டர்நெட்வொர்க் லேயருக்கு நிறைய ப்ரோட்டோகால்ஸ் வரும். அப்புறம் அந்த டிரான்ஸ்போர்ட், அப்புறம் மேலே தான் வந்து அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயரில் தான் அந்த நம்ம வெப் ப்ரௌசரில் நீங்கள் பார்க்குற ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஹெச்டிடிபி கால்ஸ் போகும்போது தட் இஸ் அ வெப் ப்ரோட்டோகால். ஸோ அது வந்து மேலே இருக்கு. ஆனால் ஒவ்வொரு லேயருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் சென்ட்ரலைசேஷன். நான் சொன்ன மாதிரி அந்த சென்ட்ரலைசேஷன் இருந்துச்சு. அதை சால்வ் பண்ணுறதுக்கு பிளாக் செயின் வந்து இப்போ வந்திருக்கு. ஸோ பிளாக் செயினை நீங்கள் வந்து எப்படி நம்ம பார்க்கணும்னா, இட்ஸ் அ ப்ரோட்டோகால். எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன், ஒரு மொபைல் நெட்வொர்க்ஸில் வந்து ஒரு 4Gலேருந்து இன்னைக்கு அடுத்து வந்து 5G அப்கிரேட் ஆகிறோம்னா ஒரு ப்ரோட்டோகால் அப்கிரேடேஷன். அதே மாதிரி தான் பிளாக் செயின் வந்து ஒரு ப்ரோட்டோகாலாக நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ பிளாக் செயின் வந்து என்னதான் பண்ண போகுதுன்னா, இன்டர்நெட் வந்து இன்னைக்கு இருக்கு, ஒரு ஸ்டேட்ல இருந்துச்சு, அந்த ஸ்டேட்ல இருந்து we are moving to the next state. So that is an upgradation. So maybe you can saying internet 2.0 அப்படிங்கிறத வந்து தான் நம்ம வந்து சொல்றாங்க இப்போ. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிளாக் செயின் அந்த ப்ரோட்டோகால்ல வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 2 கோர் ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்கும். ஒன்று வந்து ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கும், ஒரு டீசென்ட்ரலைஸ்ட் ஐடென்டிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து என்னதுன்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு 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 அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன், எனி ப்ராடக்ட், ஒரு வெப், ஒரு இன்டர்நெட் சர்வீஸ்ல வந்து நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா, அந்த அக்கௌண்ட் வந்து யாரு கொடுக்குறாங்கன்னா அந்த ப்ரொவைடர் தான் கொடுப்பாங்க.
could be ஃபேஸ்புக்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்கன்னா ஒரு இமெயில் ஐடி வச்சு கிரியேட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க. அண்ட் யூ ஆர் ஓனிங் தட். ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டி வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறாங்க. நம்ம வந்து ஆக்சுவலாக அந்த ஐடென்டிட்டியை ஓன் பண்ணுறது கிடையாது. அவங்க வந்து அவங்க இஷ்யூ பண்ணுறனால தான் தே ஆர் ஏபிள் டு கண்ட்ரோல் இட். ஓகேங்களா? ஆனால் வந்து பிளாக் செயினை யூஸ் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணும்போது உண்மையிலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி நீங்களாவே கிரியேட் பண்ணுறீங்க. ஒரு நெட்வொர்க்கில் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. தட் இஸ் ஒன்லி ஓன்டு பை யூ. உங்களுக்கு வந்து அந்த கீஸ் கிடைக்கும். தட் கீஸ் ஆர் த அக்கௌண்ட் இஸ் ட்ரூலி ஓன்டு பை யூ. அந்த நெட்வொர்க்கில் யாருக்குமே வந்து அந்த ஓனர்ஷிப் கிடையாது. ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வந்து டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க. ஒரு ஐடென்டிட்டியை வச்சு நீங்கள் அந்த டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா, அந்த டேட்டா வந்து என்கிரிப்டடாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்க ஐடென்டிட்டியை வச்சு தான் அந்த டேட்டா ப்ரொடியூஸ் பண்ணி அதை என்கிரிப்ட் பண்ணும்போது யாரால தான் அந்த டேட்டாவை பார்க்க முடியும்னா, உங்களால மட்டும் தான் அந்த டேட்டாவை பார்க்க முடியும். ஸோ அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த ஐடென்டிட்டி மூலமா உங்களுக்கு அந்த ஓனர்ஷிப்பும் உங்களுக்கு சேர்ந்து வந்துடும். ஸோ அப்போ வந்து என்ன ஆயிரும்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ற எல்லா டேட்டாவுமே, கிரியேட் பண்ற எல்லா டேட்டாவுமே நீங்க தான் அதுக்கு ஓனர். அந்த ஐடென்டிட்டியும் உங்களுக்கு நீங்க தான் இருக்கு. உங்களை யாருமே வந்து பிளாக் பண்ண முடியாது. உங்களை யாருமே வந்து சென்சார் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த அந்த ட்ரூ ஓனர்ஷிப் ஆஃப் தட் த டிஜிட்டல் வேர்ல்ட் வில் டேக் பிளேஸ். ஓகேங்களா? ஸோ ஐ வாண்டட் டு டச் அப்பான் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஒரு எரா நம்ம கம்ப்யூட்டிங் எராவை பார்த்தோம்னா, 1960s 70sல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மெயின் ஃப்ரேம் தான் வந்து ஒரு கம்ப்யூட்டிங் இதாக யூஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து, இப்போ நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராம்ஸ் ரன் பண்ணணும்னா என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த பஞ்ச்டு கார்ட்ஸில் என்ன பண்ணுவீங்கன்னா, கோடு எழுதிட்டு யூ வில் ஃபீட் இட், ரைட்? அண்ட் இட் வில் ரன் ரிமோட்லி. பஞ்ச் கார்டில் இருந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு டெர்மினல் இருக்கும். டெர்மினல் மூலமாக நீங்கள் வந்து ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எழுதுவீங்க. எழுதி என்ன பண்ணுவீங்கன்னா, ரிமோட் ஒரு சர்வரில் வந்து இருக்கும். அங்கே தான் நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் த பஞ்ச் கார்ட்ஸ் தே மூவ் ஆன் டு தட் சென்ட்ரலைஸ்டு கம்ப்யூட்டிங். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம டெஸ்க்டாப் ஏரா வந்துச்சு. ஸோ வேர் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்க, ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் வந்து ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டிங்க்கு வந்து தி கிரியேட்டட் டிவைசஸ் ஆஸ் வெல் அஸ் த சாஃப்ட்வேர். இப்போ என்ன ஆச்சுன்னா, உங்களுக்கு வந்து டேட்டா கம்ப்யூட்டிங் எல்லாமே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, இட் ஹேப்பன்ட் அட் யுவர் பர்சனல் ஸ்பேஸ். அண்ட் தென் சார் எனக்கு உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் சார் இது. அண்ட் தென் we moved on to the cloud era. இப்போ இந்த era வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இட்ஸ் a cloud era. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து with the seamless of networks, the data flow, the cloud computing was possible. நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, we have gone back to that mainframe era. நம்ம ட்ரஸ்ட் பண்ணி என்ன பண்ணோம், டேட்டாவோ இல்லாட்டி எனி கம்ப்யூட்டிங்கோ வந்து ரிமோட்ல நடக்கிறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணிட்டோம். ஸோ தட் இஸ் த கிளவுட் ஏரா. இந்த ஏரா முடிச்சுட்டு the next era is called as the decentralized era, and this decentralized era is primarily driven by the blockchain protocols. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து நம்ம இந்த இன்னைக்கு வரைக்கும் இருந்த ஏரால என்னெல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, டேட்டா ட்ரஸ்ட் இஷ்யூஸ், it's highly locked in, vendor lock in இருக்கும். We are all dependent on someone. There is no openness. Walled gardens னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூ கான் ஈஸிலி மூவ், தெர் இஸ் நோ போர்ட்டபிலிட்டி, தெர் இஸ் நோ ஓனர்ஷிப். அந்த எல்லா இஷ்யூஸுமே எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கிற ஏரா வரைக்கும் கரண்ட் ஏரால இருக்கு. ஆனால் when we move to the next era with the decentralized era, there is not going to be data monopolies. நீங்க தான் உங்களோட டேட்டாக்கு ஓனர். There is no one is going to authenticate you. Authentication will happen at the network layer. இப்போ நீங்கள் வந்து ஒரு சைன்இன் பண்ணுறீங்கன்னா, சைன்இன் ஒரு அப்ளிகேஷனுக்குள்ளே பண்ணுறீங்கன்னா, யூஆர் நாட் ஆக்சுவலி சைனிங் இன் டு தட் ஆப். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஆக்சுவலாக யூஆர் ஆத்தென்டிகேட்டிங் யுவர் செல்ஃப் ஆன் த நெட்வொர்க் இட் செல்ஃப். எல்லாருமே வந்து டீசென்ட்ரலைஸ்டாகவே நடக்கும். ஸோ வந்து நோ ஒன் கேன் ஸ்டாப் யூ ஃப்ரம் ஆக்சஸிங் சம்திங். ஸோ வந்து தென் அப்ளிகேஷன்ஸ் வந்து எங்கே ரன் ஆகும்னா, இட் வில் ஹேப்பன் ஆன் யுவர் ஓன் டிவைஸ். டுடே இன்னைக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசராக இருக்கலாம், நம்ம டிவைஸ் is so powerful, 10 times or 1000 times powerful than what we had on the desktop era. So it's insanely powerful. Everything can happen in your palm itself. So adha madri architecture da vandu blockchain vandu it's leading to the decentralized era.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃப்ரேமில் இருந்து நம்ம வந்து ஒரு பர்சனல் கம்ப்யூட்டிங்க்கு வந்தோம். நவ் வி ஆர் யூசிங் cloud computing. Then the next era is primarily decentralized era. ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு cloud வந்து சென்ட்ரலைஸ்டாக இருக்குது, நம்ம ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். The next one is primarily about every individual or every identity or every player can act as an entity on the internet. ஸோ இப்போ நம்மளோட ஒவ்வொரு ஃபோன்ஸோ ஒவ்வொரு நெட்ஒர்க்கில் நம்ம ஜாயின் பண்ணாலுமே நம்ம வந்து ஒரு we are a provider, we can run that computing. அந்த இதுதான் வந்து டீசென்ட்ரலைஸ்ட் கம்ப்யூட்டிங். எல்லாருமே வந்து சேர்ந்து பூட் ஸ்ட்ராப் பண்ணி ஒரு நெட்வொர்க் கொண்டு வர்றது தான் வந்து பிளாக் செயின்ல வர்றதுக்கு பாசிபிலிட்டி. அண்ட் இந்த எராவை வந்து நாங்கள் எப்படி கால் பண்ணுறோம்னா வெப் 3.0 இல்லாட்டி சொசைட்டி 3.0 அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து வெப் 2.0ன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் எரா வந்து டீசென்ட்ரலைஸ்ட் எரா இஸ் கால்ட் அஸ் வெப் 3.0. ஸோ நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும். அந்த சொசைட்டி 3.0னுமே சொல்லுவாங்க. ஏன் சொல்லுவாங்கன்னா டிஜிட்டல் வேர்ல்டு வந்து இட் இஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப் கிரியேட் பண்ணுற டிம் பர்னர்ஸ்-லீ வந்து தான் வந்து இஸ் கால் த ஃபாதர் ஆஃப் த வேர்ல்டு வைட் வெப்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, அவர் என்விஷன் பண்ண வெப் வந்து இன்னைக்கு இல்லை. அவர் வந்து என்ன சொல்றாரு, இட்ஸ் ஹைலி சென்ட்ரலைஸ்ட். எங்களோட விஷனே வந்து ஒரு இன்டர்நெட்டோ இல்லாட்டி ஒரு வெப் எப்படி ஒர்க் பண்ணணும், இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அது எதுவுமே இல்லாமல் போச்சு இன்னைக்கு. ஸோ இந்த இதை ரீரைட் பண்ணுறதுக்கு தான் வந்து என்ன சொல்கிறாங்க வெப் 3.0 சொசைட்டி 3.0. இந்த ரீரைட்டுக்கு ஒன் ஆஃப் த ஃபவுண்டேஷன் இஸ் பிளாக் செயின். பிளாக் செயின் யூஸ் பண்ணி தான் இந்த புது வெப்பை வந்து ரீரைட் பண்ண போகிறாங்க. ஸோ என்ன ரீரைட் பண்ண போகிறாங்கன்னா யூசர் ரெஸ்பெக்டிங் ஆர் பீப்புள் ரெஸ்பெக்டிங் digital products are going to be the future. So and that is going to come in the decentralized era. So இப்போ நீங்க இந்த பிளாக் செயினை நீங்க எப்படி நீங்க பெர்சீவ் பண்ணணும்னா, இன்டர்நெட் நம்ம வந்து இன்டர்நெட் வந்து ஒரு நெட்வொர்க் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். அதனால தான் எல்லாருனாலுமே வந்து டேட்டா ஃப்ளோ எல்லாமே இருக்கு. இட்ஸ் அ ஹைலி நெட்வொர்க்டு வெப், கரெக்டுங்களா? ஸோ அதில் வந்து அந்த ஆர்கிடெக்சருக்கு மேலே தான் பிளாக் செயின் இஸ் கோயிங் டு come in and it is going to help you with running that decentralized computing. ஸோ இப்போ நீங்கள் வந்து அதை வந்து ஒரு ஓஎஸ் மாதிரி பாருங்க. இப்போ எப்படி பார்க்கணும்னா ஒரு இன்டர்நெட்டில் வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருந்ததே இல்லை. ஆனால் வந்து ஒவ்வொருத்தருக்கும் நம்ம எல்லாருமே ஒவ்வொரு ஐடென்டிட்டியும் நம்மளே ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருந்தோம்னா எப்படி இருக்கும், அது வந்து நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து பிளாக் செயின் மூலமாக நீங்கள் பூட் ஸ்ட்ராப் பண்ண முடியும். And it is going to be the world's computer. And that's where people will all come together and will form that computing network. ஓகேங்களா? அந்த இது ஃபார்ம் ஆகும்போது and that's where what we are calling it as it's the end of the cloud computing era. and இன்னைக்கு வந்து யாராவது வந்து products and services build பண்ணணும்னா it's highly advised that we look into the decentralization era. ஸோ அது வந்து ரொம்ப critical. So it's good time to talk and build on blockchain or focusing on the principles of decentralization. ஓகேங்களா? இப்போ என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு? நம்ம ஒரு அப்ளிகேஷன் பார்த்தோம். this all started ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல வந்து the growth வந்து it's primarily because of one big application called as Bitcoin. பிட்காயின்ங்கிற ஒரு அப்ளிகேஷன்னால இன்னைக்கு வந்து என்ன வேற அப்ளிகேஷன்ஸ்லாம் பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் எனிதிங் which is centralized on the digital world நீங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இட்ஸ் பாசிபிள் ஆன் த பிளாக் செயின். குட் பி டீசென்ட்ரலைஸ் ஃபினான்ஸ் பிட்காயின் பண்ணியிருக்காங்க, அது ஒரு அப்ளிகேஷன். பட் டீசென்ட்ரலைஸ் மொபிலிட்டி குட் பி டீசென்ட்ரலைசிங் ஊபர், டீசென்ட்ரலைசிங் எனி மொபிலிட்டி சர்வீசஸ், ஆர் குட் பி டீசென்ட்ரலைசிங் காமர்ஸ். இப்போ நீங்களும் நானுமே வந்து ஒரு நெட்வொர்க்கில் வந்து ஒரு ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா இட் இஸ் பாசிபிள் இன் அ டீசென்ட்ரலைஸ்ட் வே. ஏன்னா we are all connected on a network and we don't need a centralized provider to facilitate this commerce. கரெக்டுங்களா? it is highly discoverable. இன்னைக்கு வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வந்து ஓப்பனாக இருந்துச்சுன்னா we will be able to do that. So decentralized commerce, decentralized communication, anything which is centralized, நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நீங்கள் எவ்ரிடே நீங்கள் வந்து if you are using it on the internet, you might be aware of it. Everything can be decentralized and can be owned by people. ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கு? நான் ஒர்க் பண்ணுற ப்ராடக்ட் வந்து என்னதுன்னா, நான் கிரியேட் பண்ண ப்ராடக்ட் என்னதுன்னா பிளாக் சர்வே அப்படிங்கிறது ஒரு டேட்டா கலெக்ஷன் பிளாட்ஃபார்ம்.
நான் வந்து எதனால அதை கிரியேட் பண்ணேன்னா, நான் வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன் நிறைய ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் மார்க்கெட் ரிசர்ச் பண்ணும்போது கூகுள் ஃபார்ம்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து இந்த டேட்டா நான் கலெக்ட் பண்றது வந்து யார்கிட்ட தான் இருக்குன்னா கூகுள்கிட்ட தான் இருக்கு. நான் அதை ஓன் பண்ணல, ஏன்னா ஓப்பன் டேட்டா. நான் கலெக்ட் பண்ணும்போது நானும் பார்க்கலாம், ஆனால் அவங்களும் பார்க்கலாம், அவங்க கம்பெனியில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்க்கலாம். ஏன்னா அந்த டேட்டா வந்து ஓப்பனாக இருக்கு. ஏன்னா உண்மையிலே நான் அந்த ட்ரூ ஓனர்ஷிப் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா வந்து வி ஆர் ஜஸ்ட் பிளைண்ட்லி ட்ரஸ்டிங் அண்ட் வி ஆர் லீவிங் இட் ஓப்பன். அப்படிதான் நம்மளோட இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கு டிஜிட்டல் வேர்ல்டில். பட் தட் இஸ் சேஞ்சிங். அப்போ நான் என்ன நினைச்சேன், ஒரு சென்சிட்டிவான டேட்டா கலெக்ட் பண்ணும்போது இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, டேட்டா இஸ் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் வேல்யூட் மோர் தென் அன் ஆயில் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து the importance of data, I felt it. It's because I felt my idea should not leak. My data should be owned only by me, not by anyone else. அப்போ அதுக்கு பார்க்கும்போது ஒரு பிளாட்ஃபார்மே இல்லை. there is not even an encryption was available. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா, கூகுள் ஃபார்ம்ஸ்க்கு ஆல்டர்னேட்டிவா பிளாக் செயின் மேல பிளாக் சர்வே அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கேன். that I have been working for about last 18 months. But that is one. But then there are so many other products as well. Like நீங்க வந்து கூகுள் டிரைவ்க்கு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னா, there is something called as XOR drive ஒன்று இருக்கு. If you are looking for a blogging platform, you have something called as Sigil. அது மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. நீங்க எந்த இதை எடுத்தாலுமே வந்து நீங்க வந்து all you have to look for decentralized products அப்படின்னு சொல்லி நீங்க தேடினீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு தேடினீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாரும் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் லைக் ரீரைட்டிங் த கரண்ட் வெப் 2.0 ப்ராடக்ட்ஸ் இன்டு த வெப் 3.2 ஸ்டாக். ஓகேங்களா? இதை எப்படி நீங்க பில்ட் பண்ணலாம்? ஓகேங்களா? ஸோ there is again as a developer நீங்க வந்து எப்படி வந்து இன்னைக்கு வந்து HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி பிளாக் செயின்ல கிரியேட் பண்றதுக்கு there are development toolkits. ஓகேங்களா? ஸோ Blackstack அப்படிங்கிறது வந்து ஒரு பிளாக் செயின் வந்து பிட்காயின் மேல ரன் ஆயிட்டு இருக்கு. அவங்க வந்து ஒரு டெவலப்மெண்ட் டூல் கிட் கொடுக்குறாங்க. அந்த டெவலப்மெண்ட் டூல் கிட்ட வச்சு நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத முடியும். எப்படி எழுதலாம்னா, நீங்க எனி ப்ராடக்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தவங்க யூஸ் பண்ணணும்னா, ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணணும்னா வெப்ல ஆல் யூ நீட் இஸ் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை வந்து நீங்க கிரியேட் பண்றது வந்து யூசிங் திஸ் டெவலப்மெண்ட் டூல் கிட் நீங்க பிட்காயின்ல வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி they will be able to access your products and services. ஸோ நீங்க இதை பாருங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ Blackstack is the platform. And if you wanted to get on to how to build ஒரு 2 மணி நேரத்துல நீங்க வந்து உங்களால ஒரு சிம்பிள் கூகுள் போட்டோஸ் மாதிரி ஒரு ஆப்பை வந்து நாங்க கிரியேட் பண்றதுக்கு எங்களோட சேனல்ல போட்டிருக்கோம். நீங்க இது வந்து ஒரு விஐடி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நாங்க கிரியேட் பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரின்சிபல்ஸும் இன்னும் கொஞ்சம் புரிய வரும். அண்ட் யூ கேன் ஆல்சோ பில்ட் அன் அப்ளிகேஷன். ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். And other resources, I have given quite a few resources here. நீங்க ஃபர்தரா நீங்க படிக்கணும்னா நீங்க இதெல்லாம் பாருங்க. ஈவன் the social dilemma அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல கூடயும் பார்த்துருப்பீங்க. அது கூடயும் பாருங்க. ஸோ the state of internet and also the web is clearly depicted on the social dilemma. Be it the US election, the last US election, what happened, or be it what happened with Edward Snowden when he was working with NSA. அண்ட் அதை பற்றிலாம் நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம உண்மையிலேயே வந்து வெப்பில் நம்மளுக்கு எதுவும் ஓனர்ஷிப் இருக்குமா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து த டிசென்ட் ஆஃப் ஆதார் அப்படின்னு சொல்லி கூட ஒரு புக் இருக்குது. நீங்கள் அதை கூடயும் படிச்சிங்கன்னா சோஷியல் ஐடென்டிட்டி நம்மளுக்கு கொடுக்குற ஸ்டேட் அண்ட் கவர்மெண்ட்ஸ்லேருந்து கொடுக்குற சோஷியல் ஐடென்டிட்டி வந்து ரியலி சென்ட்ரலைஸ்டா ஆர் இஸ் இட் டீசென்ட்ரலைஸ்ட், அதுக்குமே நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக ஓனர்ஷிப் இல்லை. ஸோ அதனால எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு இந்தியாவில் அப்படிங்கிறத பற்றி கூடயும் நீங்கள் ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ எனி சென்ட்ரலைஸ்ட் இன்டர்நெட் சர்வீசஸ் ஆர் ப்ரோன் டு கரப்ட் ஆர் ப்ரோன் டு பி சேஞ்ச்ட். இட்ஸ் நாட் கோயிங் பிகாஸ் ஏன்னா அந்த டிசிஷன் மேக்கிங் எல்லாருமே பீப்புள் தான் மேக் பண்ணுறாங்க. அதனால என்னன்னாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த இதை வந்து டீசென்ட்ரலைஸ் பண்ணோம்னா உண்மையால ஓனர்ஷிப், மக்களோட ஓனர்ஷிப் வந்து வெப்லையுமே வந்து we will be able to anchor that. அந்த ட்ரூ ஓனர்ஷிப் வந்து பிளாக் செயின் வந்து எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறது is the foundation. And that's what is
driving that wave for the next generation of computing அப்படின்னு சொல்றோம். And this is two hashtags அப்படின்னு நீங்க இதை பார்த்தீங்கன்னா own your keys அப்படின்னு சொல்லுவாங்க. That is nothing but literally owning your identity. நீங்க வந்து ஏதாவது சர்வீசஸ் யூஸ் பண்றீங்கன்னா you should ask them, do you have rights to own your keys, your identity, as well as your data in any services? So அதனால this is possible with the next generation of computing which is getting built. And if you're looking at building products and services right now, I would strongly encourage you to look into understanding and finding out what is blockchain and how you can build applications which are bootstrapped from this blockchain network. And that ends my presentation. I would be happy to take if there are any questions. I'll stop sharing my presentation. நன்றி. தமிழில் உரையாட முடியுமா, அதுவும் டெக்னிக்கலாக ஒரு விஷயத்தை உரையாட முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் வில்சன் பிரைட்டுக்கே இருந்துச்சு. இருந்தாலும் இன்னைக்கு வெற்றிகரமாக தமிழில் அந்த உரையை மிக எளிமையாக, ஒரு சிக்கலான தொழில்நுட்பத்தை எவ்வளவு எளிமையாக வழங்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக வழங்கியிருக்கிறாரு. ஏதாவது கேள்விகள் நீங்கள் இருந்ததுன்னா